ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன் வீட்டு வாசலில் வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத நம்பிக்கையோடு கேளு. இந்த முறை எல்லாமே உனக்கு மிகச் சிறப்பாக உன்னை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ எத்தனையோ தெய்வங்களை நம்பி எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ கடைசியாக தானே என்னை தேடி வந்திருக்க. ஆனால் நான் உன்னை கண்டிப்பாக நிம்மதியாக வாழ வைப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். எப்போதும் எந்த முடிவையும் எடுக்க தயங்காதே. சில நேரங்களில் சில விஷயங்களில் முடிவெடுக்க நீ தயங்குறதையும் பயப்படுறதையும் நான் பார்க்குறேன். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது தான் நீ கடினமான முடிவுகளை கூட தைரியமாக எடுத்து செயல்பட ஆரம்பிக்கணும். ஏன்னா கையில் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தால் தான் எதுவும் இழந்துருவோமோன்னு பயப்படணும். கையில் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுற நீ என்னத்தை இழக்க போகிறோம், எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்படுவோம், நல்லதே நடக்கும்ன்ற தைரியத்தோட வாழ்க்கையில் துணிஞ்சு முடிவெடு. எல்லா சோதனைகளும் உனக்கு நல்ல வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும்ன்றத நேர்மறையாக புரிஞ்சுக்க பழகு. உன் வாழ்க்கையை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் உனக்கு கவலையே வேண்டாம். நீ என்னுடைய அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன்னுடைய அன்பு பிள்ளைகளை நான் கைவிட்டுடுவேனா என்ன? நீயும் உன் பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தைரியமாக இரு. ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துருமோ, வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டுருவோமோ, பிரச்சனை வந்துடுமோ, ஏமாந்துருவோமோ, தோற்று போயிடுவோமோ, வாழ்க்கையை சமாளிக்க முடியாதுன்ற இந்த சந்தேகமும் சஞ்சலமும் உனக்கு வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் மனசில் எதிர்மறை எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும். ஏன் சாயப்பா எனக்காக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. கண்டிப்பாக நானும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும்படியும் நீ இன்பமாய் வாழும்படியும் செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. நீ தெளிவாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாகவே வந்து சேரும். எந்த விதத்திலும் நீ பின்தங்கி போக நான் விட்டுட மாட்டேன்னு சொல்லவே. குழப்பமடையாமல் தெளிவாக இரு. சாயப்பா நான் யாருக்கும் எந்த தீங்கோ தப்போ துரோகமோ எதுவுமே செய்யலை. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் இந்த அளவுக்கு என்னை பாடாப்படுத்துதேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. இந்த ஜென்மத்தில் நீ தவறு செய்யலைனாலும் உன் முன்ஜென்மத்தில் நீ செய்த பழைய கர்ம வினைகள் தான் இப்படி உன்னை பாடாப்படுத்துதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ சரியான புரிதலோட இனிமேல் எந்த தப்பும் தவறும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் என் செல்லமே. உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க தயாராகு. நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் கவனமாக இருந்தினா போதும். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சரி செய்யும் நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அனைத்தும் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் இனிமேல் பல அதிசயங்கள் நிகழப்போகுது. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துட்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்படியும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீண்டு நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் இந்த சாயப்பா நானே உன் துன்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி நிச்சயம் பிரகாசமாகவே இருக்க போகுது. அது நடக்குமா இது நடக்குமான்னு சந்தேகப்படாதே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு பிரியமான என் மனசுக்கு பிடிச்ச தங்கமான பிள்ளை அல்லவா? உன் மனசு கலங்கும்போது
நான் எப்படி உனக்காக வராமல் உன்னை காப்பாற்றாமல் இருக்க முடியும்? அதனால தான் உனக்காகவே ஓடி வந்து உன்னை காப்பாற்ற தயாராக நிற்கிறேன். நீ தைரியமாக இரு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனசில் எந்த கவலையும் வச்சுக்காதே. உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். நிறுத்தி வச்ச முயற்சிகளை எல்லாம் மீண்டும் செய்ய தொடங்கினாலே தாராளமாக உனக்கு மன தைரியம் வந்துடும். நீ எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு மறைவாக இருந்த உண்மைகள் உன் கண்களுக்கு தெளிவாக புலப்பட போகுது. யார் எப்படிப்பட்டவங்க, ஏன் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்குதுன்ற எல்லா விஷயங்களையும் உன் கண்களுக்கு முன்பாகவே காட்டத்தான் வந்திருக்கு என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் பொருளாதார நிலைமை உயரத் தொடங்கும். உன் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய நற்பரிசையும் கூட இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விதமாக, உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் விதமாக இந்த சாயப்பா உன் பொறுமைக்கான பலனை கொடுக்க போகிறேன். நீயும் மகிழ்ச்சியான மனசோடு செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னை நிறைவாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இங்கே எதுவுமே காலதாமதமாகவில்லை என் செல்லமே. உனக்கு சேர வேண்டியதை எல்லாம் உரிய காலத்தில் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் சேர்க்கும் நோக்கத்தோட உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். நீ நினைச்சதெல்லாம் நடக்காதுன்னு உன் மனசை உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தினாலும் நம்பிக்கையோட உன் முயற்சியை செய்ய தொடங்கு. நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சாயப்பாவை மனசார நம்பி முயற்சி செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நன்மையாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் கெட்ட நவகிரகங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நீ என்னை நம்பி வாழும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இதோ உனக்கு வரவிருந்த அத்தனை ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நடக்க இருந்த கஷ்டங்களையும் கிடைக்கவிருந்த துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த காலனையும் எந்த துரோகியையும் எதிரியையும் உன்னை நோக்கி வரவிடவே மாட்டேன். என்னை வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கும் உனக்காகவே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நீ கேட்கும்போது கண்டிப்பாக நானே உனக்கு வழித்துணையாக இருந்து உத்வேகத்தை கொடுத்து உன் மனசில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ நினச்சதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் தேவைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உன் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ யார்கிட்ட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒட்டியும் ஒட்டாமலும் பழகணுன்றதையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் செல்லமே. யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு நீயே எதிரியாக இருப்ப. எல்லாரும் உன்னை கெட்டவன், தப்பானவன், போட்டி உள்ளவன், பொறாமை பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதரிடமும் எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்ற எல்லை கோட்டை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அப்புறம் உன்னை யாராலும் தோற்கடிக்கவும் முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. முதல்ல உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணுன்றதையும் புரிஞ்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ விழிப்புணர்வோடு இருக்கும்போது இந்த உலகத்தில் யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்ல முறையில் வழி நடத்தி வாழ வைப்பேன். என் மேலே நீ வச்சிருக்கிற பக்தி உன்னை திசை மாற விடாமல் சரியான பாதையில் நடத்தி வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கும். சில விஷயங்களை நீ கேட்கும்போது நான் உனக்கு கொடுக்கலையே, நீ கேட்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கலையே, நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனால் அது ஏன் நடக்கலை நீ உட்காந்து அமைதியாக யோசிச்சினா அது உன் நல்லதுக்காக தான் நடக்கலைங்கிறது உனக்கு புரிய வரும். உன் தேவைகள் என்ன, உன் விருப்பங்கள் என்னன்னு இந்த சாயப்பாக்கு எல்லாமே நல்லா தெரியும்.
உகந்த நேரத்தில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் ஒருபோதும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் என் செல்லமே. எப்போதும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்த போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க தேவைக்காக நீ எதையாவது செய்யணும்னு உன்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு என்ன தேவைன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீ தான் உன் தேவையை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றி உனக்கானதை சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். நானும் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு நல்லபடியாக உன்னை வாழ வைக்கிறேன்.